நாங்கள் ஸ்காட்லாண்ட் ட்ரிப்பில் போயிட்டு வந்த ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இது உங்ககிட்ட மிஸ் பண்ணாம காட்டுன்றதுக்காக தான் ஷார்ட்ஸ்லையும் அப்லோட் பண்ணுறேன். யூகேல இருக்கிற இந்த ஸ்காட்லாண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. இந்த கண்ட்ரியை ஹைலாண்ட்ஸ் லோலாண்ட்ஸ்னு பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம லோலாண்ட்ஸ்ல இருந்து ஹைலாண்ட்ஸ்க்கு தான் பை ரோட் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆன் த வேல நாங்கள் பார்த்த இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஸ்பாட்டோட பேரு லாக் லாமன். இந்த ஸ்காட்டிஷ் லாங்குவேஜ்ல லேக்க தாங்க லாக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா ஸ்டர்லிங் கவுன்சில் ஏரியாவுக்கு பக்கத்துலயே இருக்கு இந்த லாக். அண்ட் ஸ்காட்லாண்ட்ல இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் லாக் இதுன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்லலாம் லேக்ல படகு சவாரி பண்ற மாதிரி இங்கேயும் பண்றாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா இங்க அவங்களே ரோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஹைக்கிங் கயாக்கிங்னு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்போமே, அந்த கயாக்கிங் தான் இதோட பேரா. இந்த லாக்கை ஃபுல்லா சுத்தி வர்றதுக்கு 3.5 இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் சர்க்குலர் ட்ரையல். இவ்வளோ பெரிய லாக்கை கார்ல சுத்தி வர்றதுக்கே நமக்கு 4 ஹவர்ஸ் ஆகும்னா கயாக்கிங்லாம் பண்ணோம்னா அன்னைக்கு பொழுதே போயிரும் போல. அந்த 13 கிலோமீட்டர் சர்க்குலர் ட்ரையல் நம்ம போக போக நடுவில் இந்த மாதிரி நிறைய பிக்னிக் ஸ்பாட்ஸ் இருந்தது. இந்த மாதிரி பிக்னிக் ஸ்பாட்ஸ் நிறைய நம்ம கிராஸ் பண்ணுறதுனால எங்கே வேணாலும் காரை ஸ்டாப்பே பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 கிலோமீட்டர் போனதுமே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளெல்லாம் போனோம்னா இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் தான் இங்கேயே கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்குன்னு இங்கேயே ஸ்டாப்பே பண்ணிக்கிட்டோம். நாங்கள் போயிருந்த டைமில் பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, 2-3 ஃபேமிலிஸ் சேர்ந்து பிக்னிக் வந்திருந்தாங்க. அவங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஸ்விம்மிங் கயாக்கிங்னு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ஹேண்டில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டைம்ல பாருங்க.